Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா PhonePe யூஸ் பண்ணி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் PhonePe ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட PhonePe இல்லைனா இந்த PhonePe எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து PhonePe ஓபன் பண்ணுங்க. இந்த PhonePeயோட ஹோம் பேஜ்ல வந்து ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்ல இருக்க மொபைல் ரீசார்ஜை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே பாருங்க, உங்க மொபைலில் உள்ள காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். உங்க மொபைலில் உள்ள காண்டாக்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா அந்த காண்டாக்டை வந்து கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது உங்க காண்டாக்ட்ல இல்லாத யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணணும்னா மேலே இருக்க சர்ச் பார்ல அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த காண்டாக்டை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் நிறைய ரீசார்ஜ் பிளான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ரீசார்ஜ் பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க ப்ரொசீட் டு பே இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் PhonePe அக்கௌண்ட்டில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்க பே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து இதில் உங்கள் PhonePe UPI பின்னை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம PhonePe யூஸ் பண்ணி மொபைலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.